வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோங்க. இப்போ 1/4 கிலோ மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கெட்டியான தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கப்பில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ துருவன தேங்காய் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க, அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க, அதை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட எல்லாமே இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மசாலாலாம் ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அந்த தயிரோடு சேர்த்து இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகப்பொடி சேர்த்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா எடுத்துருக்குங்க. கரம் மசாலா அப்படி இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே மட்டன்லேயே கொஞ்சம் காரமெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். மட்டன் எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சிங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாங்க. இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இந்த மட்டனோடு சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு 4 விசில் விட்டுடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து நம்ம விசில் விட்டுடலாங்க. நல்ல ஒரு வாசனை, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ வந்து மூடிடலாங்க. குக்கர் மூடிக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வரட்டுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு கிரேவியாக இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.